இன்னைக்கு விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல்ல தேமுதிக அதிமுக வாக்கு யாருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு இல்லையா? அதுக்கு இன்னைக்கு விடை கிடைச்சிருச்சு. ரெண்டாவது இன்னைக்கு ரெண்டு பேருமே தேர்தலை புறக்கணிச்ச நிலையில இரண்டாவது இடத்துக்கு வருவாரா மூன்றாவது இடத்துக்கு வருவாரான்னு இருந்துச்சு. அதுக்கும் இன்னைக்கு விடை கிடைச்சிருச்சு. பிரகாசமா ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இன்னைக்கு சாராய பிரச்சனை முடிஞ்சு இன்னைக்கு ஒரு பக்கம் இன்னைக்கு பிரச்சார பக்கத்து மக்கள் திசை திரும்பி இருக்காங்க. கவனம் செய்திகள் இன்னைக்கு விக்கிரவாண்டி தொகுதியோட இடைத்தேர்தலுக்கு பரவலா எல்லா கட்சியினருமே விக்கிரவாண்டி தொகுதியில தங்களுடைய பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. அதுல நம்ம ஆரம்பத்துல இருந்தே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மும்முனை போட்டியா இருக்கு அப்படின்னாங்க. அதாவது பாஜக சார்பாக போட்டியிடக்கூடிய பாமக சார்பாக உள்ள வேட்பாளர் அன்புமணி அவர்களும், திமுக சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளரும், அதே போல நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய மருத்துவர் அபிநய் அவர்களுடைய கடுமையான ஒரு போட்டி நிலவுது. இது ஒரு மும்முனை போட்டியாக அமையும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்ப கட்டத்தில் நம்ம ஒரு தகவலை எல்லாருமே கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்தாங்க. அப்புறம் இடையில ஒரு விமர்சனம், அரசியல் விமர்சகர்கள் ஒரு விமர்சனத்தை முன் வச்சாங்க. அப்படின்னா இப்ப அதிமுகவும் தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க, தேமுதிகவும் கூட்டில் இருக்கக்கூடிய அவங்களும் தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க. சரி, ஓகே. அப்ப இங்க ஏற்கனவே 3 பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்த வேட்பாளராக இருக்கிறாங்க. திமுக சார்ந்த வேட்பாளரும் ஒரு சமூகமா இருக்கிறாரு, அதே போல பாமக சார்பாக நிறுத்தக்கூடிய வேட்பாளரும் அதே சமூகமா இருக்கிறாரு, நாம் தமிழர் கட்சி சார்பாக நிறுத்தப்பட்ட வேட்பாளரும் ஒரே சமூகமா இருக்கிறாங்க. அப்ப அங்கு விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தளவுல ஒரு சமுதாயத்தை, குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய வாக்குகளை மட்டும் மொத்தமா வாங்கிடலாம், ஒரு சமுதாய ரீதியான வாக்குகளை வாங்கலாம் அப்படின்னு பாமக களமாடவும் முடியாது. ஏன்னா ஒரே சமூகத்தை சேர்ந்த 3 பேர் நிற்கும் போது சமுதாய ரீதியா நீங்க வாக்கு செலுத்தினாலும் அந்த வாக்கு சிதறும், கட்சி ரீதியாக வாக்குகளை பிரிச்சாலும் வாக்கு சிதறும். அவ எப்படி பார்த்தாலும் ஒரு சமூகத்துடைய வாக்கு மொத்தமா வாங்குறதுக்கு எந்த வேட்பாளருக்குமே அங்க வாய்ப்பு இல்லை. ரைட்டு, ஓகே. ஒரு பக்கம் சமூக ரீதியாக ஒரு கடுமையான போட்டி இருக்கும். ஏன்னா வாக்குகள் பிரிஞ்சிடும் இல்லையா? ஒட்டுமொத்தமா யாருக்கும் வாக்குகளை செலுத்த மாட்டாங்க. இப்ப இந்த வேட்பாளருக்கு செலுத்த முடியாது, பாமக வேட்பாளருக்கு செலுத்த முடியாது, நாம் தமிழருக்கு செலுத்த முடியாது, திமுகவுக்கும் செலுத்த முடியாது. அந்த மாதிரிதான் இருக்கும். இன்னொரு கேள்வி, அப்ப சரி ரைட்டுங்க, சமூக வாக்கு விழுகாது, கட்சி வாக்கு இருக்குல்ல, கட்சி வாக்கு விழுகும்ல. ஆமா, கட்சி வாக்கு விழுகும்ல. பாமக வாக்கு எங்களுக்கு தானே விழுகும், பிஜேபி வாக்கு எங்களுக்கு தானே விழுகும், ஆமா, திமுக வாக்கு, காங்கிரஸ் வாக்கு இதெல்லாம் எங்களுக்கு தானே விழுகும் அப்படின்னு எல்லாரும் மாறி மாறி பண்ணும்போது நாம் தமிழர் கட்சி, நாங்க கொள்கை ரீதியால் எங்க தம்பிகளை பார்த்திருப்பீங்க, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அறிவிக்கப்பட்டு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய முதலாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு களமாடக்கூடிய முதல் தேர்தல். அப்ப அது ஒரு கௌரவத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ரைட்டு, ஓகே. இந்த கட்சி ரீதியான வாக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரைட்டு, நாம் தமிழர் கட்சி எல்லாரும் சொல்றாங்க எங்களுக்கு அது திமுக வாக்கு இருக்கு பாத்தீங்களா, நாங்க ஜெயிச்சிருக்கோம், எங்களுக்கு பாத்தீங்களா பாஜக வாக்கு பாமக வாக்கு இருக்கு, நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு பக்கம் வாங்க, அந்த அதிமுக வாக்கும் தேமுதிக வாக்கும் யாருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சாங்க அமர்சி. ஏன்னா இந்த 2 பேரும் தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்கல்ல, வேட்பாளர் நிறுத்தல இல்ல. ரைட்டு, ஓகே. இந்த வாக்கு யாருக்கு போகும் அப்படின்னு நம்ம ஒரு உத்தேசத்துல நம்ம பேசிட்டு இருந்தோம். உத்தேசத்துல அப்ப 2 பேருமே அப்படின்னா இவங்களும் வாக்காளர்களுக்கு வாக்கு செலுத்த போக மாட்டாங்களா, இவங்களும் தேர்தலை புறக்கணிச்சிருவாங்களா அப்படிலாம் நம்ம அரசியல் விமர்சனங்கள் வச்சாங்க இல்லையா? அப்ப அவங்களுக்குள்ள என்ன மனமா இருக்கும்? இப்ப கொள்கையை ஏத்துக்கிறவங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துவாங்க, இல்ல அதிமுக சேர்ந்த நபர்கள் தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்பாங்க, இல்ல தங்களுடைய சொந்த விருப்பம் என்னவோ அதுல ஒரு சிலர் கேட்பாங்க, இல்ல இந்த இப்பதான் நம்ம வேட்பாளர் கட்சி ரீதியான வேட்பாளர் இல்லையே, நம்ம சமூகம் சார்ந்து இருக்கக்கூடியவங்க சமூகம் சார்ந்து இருக்கக்கூடிய வேட்பாளருக்கு வாக்கு செலுத்துவோம், நம்ம அறிமுகம் சார்ந்த வேட்பாளருக்கு வாக்கு செலுத்தும் அப்படின்ற முறையில அவங்க வாக்கு செலுத்துவாங்க. யாரு? அதிமுக வேட்பாளர்களும் சரி, தேமுதிக வேட்பாளரும் சரி. ஆனா தப்பித்தவரையோ திமுக அவங்க வாக்கு செலுத்துவாங்களா அப்படின்றதுன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா நேரெதிராக இருக்கக்கூடிய கட்சி தான் அதிமுகவும் திமுகவும், சரிங்களா? அப்ப அதிமுகவுடைய வேட்பாளர் ஒரு திமுக வேட்பாளருக்கு ஒரு அதிமுகவுடைய தொண்டர் திமுக வேட்பாளருக்கு வாக்கு செலுத்துவாரா அப்படின்னா 100க்கு 99% நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா அது எல்லாருக்குமே தெரியும் பிரகாசமா. அது எப்படிங்க எதிரியா இருக்கிறவங்க எப்படிங்க போய் வாக்கு செலுத்துவாரு அப்படின்னு நம்ம கேட்கலாம். தேமுதிக வாக்கு செலுத்துவாங்களா தொண்டர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா செலுத்த மாட்டாங்க. இப்ப நீங்க கடந்த காலத்துல இன்னைக்கு விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில நீங்க நேர்மையான முறையில வெளிப்படைத்தன்மையான முறையில வெற்றி வாய்ப்பு அறிவிச்சு நீங்க ஜெயிச்சிருந்தீங்கன்னா கூட தொண்டர்களுக்கு மனசு ஆறி இருந்திருக்கும். சரி, ரைட்டு, ஓகே அப்படின்னு விட்டுருப்பாங்க. ஆனா நீங்க பண்ண கூத்துகளை பார்த்துட்டு தேமுதிக தொண்டர்கள்லாம் உச்ச வெறியில இருக்கிறாங்க. அப்ப திமுகவுக்கு ஒருத்தர் கூட வாக்கு செலுத்த மாட்டாங்க. அதுல மிக தெளிவா இருக்கிறாங்க. தேமுதிகவோட தொண்டர்கள்ட்ட நம்ம பேசும்போது சொல்றாங்க, நான் நோட்டாவில போட்டாலும் போடுவேனே தவிர யாருக்கும் போட மாட்டேனே தவிர, ஆனா திமுகவுக்கு மட்டும் நான் போடவே மாட்டேன், வேட்பாளருக்கு மட்டும் போடவே மாட்டேன்றதுல அவங்க தெளிவா இருக்கிறாங்க. அப்ப தலைமை என்ன சொல்லுது அதை கேட்போம் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா? ரைட், ஓகே. இந்த விமர்சனங்கள் வர தேர்தல் நெருங்க இப்ப ஜூலை 10ஆம் தேதி தேர்தல் நெருங்க இன்னைக்கு பிரச்சார களம் சூடு பிடிச்சிருக்கு. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இங்க பிரச்சார காலத்துல தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வராரு, பட்டையை கிளப்புறாரு பேச்சு.
அப்ப இந்த எல்லாருக்கும் கேள்விக்குறியா இருந்த அதிமுக வாக்குக்கும் தேமுதிக வாக்குக்கும் சீமான் அவர்களை வந்து இன்னைக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு. அந்த வாக்குக்கு சொந்தக்காரர்கள் நாம் தமிழர் கட்சிக்காரர் தான் நாம் தமிழருக்கு வரப்போகுது அப்படின்றத அவர் இன்னைக்கு வெளிப்படையா கேட்டாரு. கடந்த காலங்களை நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்க பாத்துருக்கலாம், சீமான் அவருடைய பேச்சை வந்து கேட்டுருக்கலாம். நான் எவன்கிட்ட கெஞ்சன்னு அவசியம் கிடையாது, எனக்கு நீ போட்டா போடு, போடலே போ, நாங்களே நிக்கிறோம், இனத்துக்காக நிக்கிறோம், தன்மானங்காக நிக்கிறோம், தமிழினத்துக்காக நிக்கிறோம், போட்டா போடு, இப்படிதான் பேசுவாப்புல கடந்த காலங்கள்ல. ஆனா இன்னைக்கு அதே சீமான் அவர்கள் அண்ணன் சொல்லியிருக்கிறாப்புல அப்படின்னா, பிரச்சார கூட்டத்துல மேடையில பேசுறாரு வெளிப்படையாவே, நான் திமுகவுக்காக உங்களுக்காக கடந்த காலங்கள்ல உழைச்சிருக்கிறேன், அதிமுகவுக்காக உங்களுக்காக நான் உழைச்சிருக்கிறேன், நான் வந்து களப்பணி செஞ்சிருக்கிறேன், நீங்க எனக்கு கண்டிப்பா இந்த முறை வாக்கு செலுத்தணும் அப்படின்ட்டு இன்னைக்கு அதிமுகவுக்காண்டி கேட்கிறாரா இல்லையா? அதிமுக தொண்டர்கள்ட்ட இறங்கி கேட்கிறாரு, தேமுதிக தொண்டர்கள்ட்ட கேட்கிறாரு, எல்லாம் கேட்கிறாரு. கடந்த காலங்கள் விமர்சனங்கள் இருக்கு, அவர் திக கொள்கையோட வந்தாரு, அதுக்கப்புறம் தமிழ் தேசியத்துக்கு 2 அவர் நமக்கு எல்லாமே தெரியும் கடந்த காலங்கள். அப்ப அவர் மெயினா குறிப்பிட்டு கேட்கறது என்ன? அதிமுகவுக்காக நான் வேலை செஞ்சிருக்கேன்ல, ஆமா சரி, தேமுதிகவுக்காக நான் இறங்கி நான் வேலை செஞ்சிருக்கிறேன்ல, ஆமா இந்த முறை நீ இங்க நிக்கல, நான் நிக்கிறேன், அதனால அண்ணனுக்கு நீ வாக்கு போடு, அண்ணனுக்கு நீ இந்த தடவை நீ செலுத்தணும் வாக்கு அப்படின்னு சொல்றாரு. ரைட், ஓகே, நியாயமான கோரிக்கை. அவர் யாருமே நிக்கல இல்லையா? இப்ப இவ்வளவு நாள் நம்ம ஒரு கேள்விக்குறியா இருந்ததுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்திருக்கு. ஏன்னா வெளிப்படையா இன்னைக்கு வந்து ஒரு சீமான் அவர்களே கேட்டாரு, அதிமுக தொண்டர்கள்ட்டையும் தேமுதிக தொண்டர்கள்ட்டையும் கேட்டாரு, நம்மளுடைய பொது எதிரி யாருன்றத மனசுல வச்சுக்க, நம்மளுடைய நிரந்தரமான எதிரி யாரு, பொது எதிரி யாரு, திமுக தான் நம்மளுடைய எதிரி. அப்ப அந்த எதிரியை காலி பண்றதுக்கு நம்ம எல்லாம் ஒன்னா நிக்கணும், இது நமக்கான நேரம், இந்த நேரம் எப்பயும் கிடைச்சிடாது, அதுக்கெல்லாம் ஒன்றிணைந்து இந்த நேரம் காலம் கூடி வந்திருக்கு. அப்ப நீ இந்த நேரம் வந்து நமக்கான நேரம், இனத்துக்கான நேரம் அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்கும் போது கண்டிப்பா அங்க உள்ள அதிமுக தொண்டர்களும் சரி, தேமுதிக தொண்டர்களும் சரி கண்டிப்பா இறங்கி வருவாங்க. கண்டிப்பா வந்து ஏன்னா அவங்களுக்கு வேற வாய்ப்பு இல்லை இல்லையா? இப்ப யாருக்காவது ஒருத்தருக்கு வாக்கு செலுத்தணும், நம்மளே நிக்கல அப்படின்ற போது நம்மளுடைய எதிரிக்கு வாக்கு செலுத்த முடியுமா? எதிரிக்கும் செலுத்த முடியாது நேரடியா. அப்ப நம்மளுடைய எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி நம்ம நண்பனா ஏத்துக்கிற கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தலாம் அப்படின்ற மனநிலைக்கு மக்கள் தள்ளப்படுவாங்க. இதுதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. சரி, ரைட், ஓகே. 2வது, தலைமைகளுடைய முடிவு என்ன இருக்கு? தொண்டர்களை விட்டுருங்க, தொண்டர்களை வாக்கு செலுத்த வைக்கிற தலைமைகள் முடிவு என்ன இருக்கு? ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன முடிவுல இருக்கிறாங்க, அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து என்ன முடிவுல இருக்கிறாங்க? இப்ப 2 கட்சிகளுடைய வாக்குகள் பெரும்பான்மையா இருக்கு இல்லையா விக்கிரவாண்டி தொகுதியில? அப்ப இவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க, இவங்க என்ன தலைமையில இருந்து ஆர்டர் போட போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா தொண்டர்களா போய் தன்னெழுச்சியா போய் வாக்கு செலுத்துறதுக்கும் ஒரு தலைமையில இருந்து நம்ம இவங்களுக்கு ஆதரவு, மறைமுக ஆதரவோ நேரடி ஆதரவோ நம்ம நிக்கல தெரிவிக்கிறோம் அப்படின்னா இதை சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை, தெரியும். ஏன்னா 2 பேருடைய நோக்கமுமே திமுகவை தோக்கடிக்கணும், திமுக ஜெயிச்சிடக்கூடாது, திமுக எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப நம்ம நேரடியா வாய் விட்டு சொல்லலைனாலும் மறைமுகமா நம்மளுடைய கட்சியோட தலைமையோட எண்ணம், செயல், நோக்கம் என்னன்றது அவங்களுக்கு தெரியும் இல்லையா தொண்டருக்கு? இதை கூட தெரிஞ்சுக்காத அளவுக்கு தொண்டர்கள் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அப்ப ஒரு பதில், இன்னும் ஒரு உத்வேகமா இன்னொரு பதிலுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்துல மேலிடத்துல பேச்சுவார்த்தை நடந்துச்சா? ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் வந்து ஒருவேளை பேசியிருப்பாரோ, ஆதரவு கேட்டிருப்பாரோ சீமான் அவர்கள். இதை விட வெளிப்படையா ஒரு பொது மேடையில, பிரச்சார மேடையில ஆதரவு வந்து கேட்டார் அப்படின்னாலே அது கிட்டத்தட்ட வெளிப்படையா தலைமை கிட்ட கேட்கிற மாதிரி தான். தொண்டர்கள் வந்து இந்த அளவுக்கு நான் கேட்கும் போது வெளிப்படையாவே கேட்டார் சீமான் அவர்கள், வெளிப்படையே கேட்டாரு. இதற்கான வாய்ப்பும் இதுதான். இந்த இடைத்தேர்தலை நம்ம வந்து ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கணும். கடந்த காலத்துல இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி பல கரடு முரடான பாதைகளை கடந்து வந்து இன்னைக்கு வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருந்து இன்னைக்கு ஒரு இடைத்தேர்தலை சந்திக்குது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இன்னைக்கு வந்து எல்லாராலையும் பார்க்கப்படுது. இன்னைக்கு சாதாரணமா இருக்கக்கூடிய கட்சி சாராத மக்கள், பொதுமக்கள் கூட இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியால அதிகமா ஈர்க்கப்பட்டிருக்கிறாங்க, சீமான் அவருடைய பேச்சுகளால கவரப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் அப்படின்றது வந்து மிக ஒரு தெளிவான முடிவை மக்கள் எடுப்பாங்க. ரொம்ப ஒரு நீங்க சொல்ற மாதிரி மும்முனை போட்டிக்கெல்லாம் வேலையே இல்லை, சீமான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுடைய கருத்துக்களா இப்ப இன்னைக்கு கள நிலவரம் வந்துகிட்டு இருக்கு. திமுகவுடைய வேட்பாளரை தோக்கடிச்சு நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறலாம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நீங்க இந்த 2வது இடம் 3வது இடத்துல பேசாதீங்க. இன்னைக்கு அதிமுக தொண்டர்களும் தேமுதிக தொண்டர்களும் திரளா ஒட்டுமொத்தமா வாக்கு செலுத்திட்டாங்கனாலே முடிஞ்சு போச்சு, சீமான் தான் வெற்றி பெறுவாரு. 2வது, இன்னொரு முக்கியமான ஒரு குறிப்பு, இன்னைக்கு வாக்குப்பதிவு மைய எந்திரம் இருக்கு இல்லையா, இவிஎம் மிஷின், அந்த மிஷின்ல வந்து இன்னைக்கு சீமான் அவருடைய மைக் சின்னம் வந்து 2வது இடத்துல வந்து வைக்கப்படுது அப்படின்னா அப்ப பாருங்க, கடந்த காலங்களில் நம்ம பார்த்திருப்போம், பெரிய கட்சி என்று சொல்லக்கூடிய மாறி மாறி ஆண்ட கட்சிகளுடைய அந்த சின்னங்கள் தான் வந்து முதல் வரிசையில இருக்கும், பெரிய கட்சிகளுடைய சின்னம் வந்து முதல் வரிசையில இருக்கும். அப்ப இன்னைக்கு சீமான் அவருடைய சின்னம் வந்து 2வது இடத்துல இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கு அப்படின்னா மக்கள் மத்தியில ஒரு ஈர்ப்பு.
அப்ப இன்னைக்கு வந்துட்டாங்க, படிப்படியா ஏறி வந்துட்டாங்க. இன்னைக்கு 15வது இடம், 12வது இடம், 13வதுல இருந்து நீங்க வச்சீங்க இவிஎம் மிஷின். இன்னைக்கு 2வது இடத்துல மைக்கு சின்னத்தை பார்த்தா அந்த மக்களுக்கு வந்து எப்படி இருக்கும்? பார்த்த உடனே அப்ப இன்னைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வந்துருச்சு. ரைட், ஓகே, நினைச்சது நடந்துரும். ஓகே, நம்மளுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒண்ணு. அப்ப இன்னைக்கு சீமான் அவர்களுக்கு நம்ம வாக்கு செலுத்தலாம். இந்த நேரம் நம்ம வாக்கு செலுத்தினா கண்டிப்பா சீமான் வந்துருவாரு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா வாக்கு செலுத்துவாங்க. நிச்சயமா இந்த விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் அப்படின்றது நீங்க கூடிய சீக்கிரம் இந்த வெளிப்படையான தலைமை அறிவிப்பு வருமா, இல்ல தொண்டர்கள் மாவட்ட செயலாளர்கள் மத்தியில என்ன மாதிரியான ஒரு தேர்தல் மறைமுக சப்போர்ட் இருக்கு அப்படின்றத நமக்கு அங்க தேர்தல் களப்பணியில இருந்து நமக்கு தகவல் வரும்போது நம்ம அதை பார்ப்போம். இன்னைக்கு தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு. சீமானருடைய வெற்றி வாய்ப்பு கிட்டத்தட்ட விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல்ல உறுதி செய்யப்படலாம் அப்படின்றதான் இன்னைக்கு மக்களுடைய அங்க உள்ள மக்களுடைய பெரும்பான்மையான கருத்தா இருக்கு. பொறுத்திருந்து நம்ம ஒரு சில நாட்கள்ல கள நிலவரத்தை மறுபடியும் பார்ப்போம்.